வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை தமிழக கேரள எல்லையில் தனிப்படை போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைப்பு. மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு ஜூன் 21 விடுமுறை அளிக்க முதலமைச்சர் உத்தரவு. முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் இலவம் பஞ்சுகள் வெடித்து காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. முத்தியால்பேட்டையில் 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனு. இனி விரிவான செய்திகள். பரோலில் வெளிவந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை தமிழக கேரள எல்லையில் தனிப்படை போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல தாதா கர்ணா. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நன்னடத்தை விதிகளின்படி தனக்கு விடுதலை கோரி கர்ணா மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை புதுச்சேரி அரசு ஏற்கவில்லை. இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலுக்கு விண்ணப்பித்திருந்தார். ஏற்கனவே 33 முறை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு திரும்பியதால் 3 நாள் பரோல் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி வெளியில் வந்தவர் 13ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு வர வேண்டும். ஆனால் கர்ணா திரும்பாததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணையில் கர்ணா தனது குடும்பத்தினருடன் தலைமறைவானது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்தது. இந்நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களுமான 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே முதலியார்பேட்டை அனிதா நகரில் உள்ள கர்ணாவின் பூட்டிய வீட்டை கோர்ட் அனுமதியுடன் போலீசார் சோதனையிட்டனர். கர்ணாவின் நெருங்கிய கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் தமிழக கேரள எல்லையான ஒத்தக்கால் மண்டபம் என்ற பகுதியில் மறைந்திருந்த கர்ணாவை சிறப்பு படை போலீசார் தலைமறைவான 4 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். தொடர்ந்து கர்ணாவை இன்று அதிகாலை புதுச்சேரிக்கு பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கர்ணா தலைமறைவிற்கு உதவிய 8 பேரை போலீசார் கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் நடைபெறவுள்ள மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு ஜூன் 21 உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் 21ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு அன்றைய தினம் உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அமைச்சர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து அமைச்சரின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சரும் வரும் 21ஆம் தேதியன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளார். முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் இலவம் பஞ்சுகள் வெடித்து காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் இலவம் பஞ்சு மரம் அதிகமாக காணப்படுகின்றது. அதுவும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலை முழுவதும் அதிகப்படியான இலவம் பஞ்சு மரங்கள் உள்ளன. இலவம் பஞ்சு மரத்தில் தற்பொழுது காய்கள் காய்த்துள்ளன. ஆனால் கடந்த 5 தினங்களாக அதிகப்படியான வெயில் காரணமாக காய்கள் வெடித்து பஞ்சுகள் லேசாக பறந்து வந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் பலத்த காற்று வீசுவதால் வெடித்த இலவம் பஞ்சுகள் கடலூர் சாலை முழுவதும் பறப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் வாகனத்தில் செல்பவர்கள் தங்களது வாகனங்களை சாலையோரமாக நிறுத்திவிட்டு பஞ்சுகள் பறப்பது நிற்கும் வரை காத்திருக்கின்றனர். ஒரு சிலர் கண்களை கைகளால் மறைத்துக்கொண்டு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர். முக்கிய சாலையான முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் தொடர்ந்து பறந்து வரும் இலவம் பஞ்சால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் இலவம் பஞ்சு விழுவதால் அதிகாரிகள் உடனடியாக இலவம் பஞ்சு காய்களை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் உள்ள பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்ய கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பின்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன.
பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டும் பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவு நீர் சாலையில் ஓடுகின்றது. பலமுறை இது பற்றி புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி பகுதியில் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கு. நான் சாதாரணமாக இப்போ நான் படம் எடுத்து காட்டுறது கிட்டத்தட்ட 15 இடத்துல படம் எடுத்து காட்டிருக்கேன். எல்லாவோட இதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. துர்நாற்றம் நடந்துட்டு மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. அந்த மக்களோட சேர்ந்து வந்துட்டோம். மக்களோட சேர்ந்து அதை நம்ம மனுவை கொடுத்துருக்கோம். அவங்க நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதை நான் சுற்றி காட்டணும். அதை பார்த்துட்டு சரியாக உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மக்களுக்காக நான் எந்த போராட்டமே இறங்கி பண்ணுவோம். அதாவது மக்கள் பிரச்சனை ரெட்டியார்பாளையத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து மக்கள் பீதி அடிச்சிருக்காங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏதாவது நம்ம தொகுதியில் நடந்துருமோன்றதால தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனடியாக அதை தலைமைக்கு தெரிவிச்சிருக்கேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கை. புதுச்சேரி கடற்பகுதியில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்பகுதியில் சாகர் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகின்றது. இதில் கடற்படை, கடலோர காவல் படை, மரைன் போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, கியூ பிரிவு, மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு துறையினரும் ஈடுபடுகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை 6 நாட்டிகள் தூரத்திற்கு கடற்கரை கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் நவீன படகுகள் மூலம் கடலோர காவல் படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் காவல் படையினர் அறிவுறுத்தினர். மேலும் கடலோர காவல் படையினரே தீவிரவாதிகள் போல் வேடமணிந்தும் அவர்களை சக கடலோர காவல் படை வீரர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலும் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி கடலோர காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் தொலைநோக்கு கருவி வைத்து சோதனை மேற்கொண்டனர். இன்று தொடங்கிய இந்த பயிற்சி ஒத்திகை நாளை வரை நடைபெற உள்ளது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்க தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலை காமாட்சியம்மன் கோயில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அமுதரசன், ஆனந்தபாபு, ஹர்ஷவர்தன், அசோக்ராஜ், ஜெகதீஷ், மோகன்தாஸ், மருது பாண்டியன், மாகே மோகன், வினோத், அரவிந்தன், தயாளன், பிரபு, தனுசு, இளையராஜா, செந்தில், அப்துல் ரஹ்மான், கோவிந்தராஜ், குணசேகரன், குமரன், ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநில மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வழக்கினை நடத்தாமல் அலுவலகத்திலிருந்து வெளியேறிய தொழிற்சங்க சமரச அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொழிற்சங்க நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். தொழிலாளர் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்க தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படுகின்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான சிக்கல்களை தீர்வு காண்பதற்கு புதுச்சேரி இளங்கோ நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகம் இயங்கி வருகின்றது. இந்த அலுவலகத்தில் தொழிலாளர் சமரச அதிகாரியாக வெங்கடேசன் என்பவர் பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலை களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொழிற்சங்கத்தினை தொடங்கி நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கியதன் பேரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் முன்பு 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகின்றது.
அதன்படி இன்று 11:30 மணியளவில் தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் வந்தனர். அப்போது தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் திடீரென்று அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். ஆனால் உதவி தொழிலாளர் அதிகாரியிடமும் தொழிற்சங்க நிர்வாகிகளிடமும் தொழிற்சாலையிலிருந்து நிர்வாக அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் கடிதம் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமின்றி 5 வழக்குகளும் மற்றொரு நாளில் நடத்தி கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறியுள்ளார். மேலும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்றனர். இதற்கு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளதென்று கண்டனம் தெரிவித்து தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேஷ் மகேந்திரன், ஜெயக்குமார், ஈட்டன் பாஸ்கர், ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில் ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். லீ மோட்டோ பாண்டிச்சேரி சங்க திறப்பு விழா நடைபெற்றது. லீ மோட்டோ பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கம் திறப்பு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள XXX பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். வழக்கறிஞர் சமூக சேவகர் சசிபாலன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சத்ய நாராயணா கிட்லா மற்றும் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளை வாழ்த்தி சிறப்புரையாற்றினர். இதில் சங்கத்தின் துணைத் தலைவர் பிரபு, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜெயபிரகாஷ், தங்கராசு, செயற்குழு உறுப்பினர்கள் குணசீலன், நீரோ, மனுபாய், ஜோசி, கோவிந்தசாமி, முத்துக்குமரன், கலியபெருமாள், ராஜசேகர், ராமமூர்த்தி, பழனிவேல், ஏழுமலை உட்பட ஏராளமான சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சங்கத்தின் வருங்கால செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ATM மையத்தில் போதை ஆசாமி அலாரத்தை ஒலிக்கச் செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ATM செயல்பட்டு வருகின்றது. இங்கு நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட அலாரம் ஒலியால் அப்பகுதியே பதட்டமானது. அப்போது அந்த வழியாக வந்த முதல்வர் ரங்கசாமி அலாரம் ஒலியை கேட்டு பாதுகாவலரை எச்சரித்து சென்றார். அதன் பேரில் தன்வந்திரி போலீசார் உடனடியாக வங்கி அதிகாரிக்கு தகவல் அளித்தனர். ATM மையத்திற்கு வந்த வங்கி அதிகாரி அங்கு போதையில் தூங்கிய ஆசாமியை அங்கிருந்து வெளியேற்றிய பின்பு அலாரத்தை நிறுத்தியதால் பரபரப்பு அடங்கியது. இரவு நேரத்தில் ATM மையத்திற்குள் உறங்க சென்ற போதை ஆசாமியால் தவறுதலாக அலாரம் அடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டம் நிலவியது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதையில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார். உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 57 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 57 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியாக மொத்தம் 80 லட்சம் ரூபாய்க்கான தவணை தொகைக்கான நிதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான நிதி ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், வெங்கடேசன்,
மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வன்னியர் குல சத்திரியர்கள் சார்பாக 6ஆம் நாள் யானை வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் 6ஆம் நாள் திருவிழாவில் வன்னிய குல சத்திரியர்கள் நடத்தும் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலையில் ஸ்ரீ பெருமாள் உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு 7:30 மணியளவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி தீப ஆராதனை மற்றும் மின் அலங்காரத்துடன் மங்கள வாத்தியம் ஒலிக்க பஜனை கானத்துடன் வான வேடிக்கை முழங்க திருவீதி உலா புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவீதி உலாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருவீதி உலாவில் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் நம்மாழ்வார் பஜனை குழுவின் பஜனைகள் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6620 ரூபாய், 1 பவுன் 52,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை தமிழக கேரள எல்லையில் தனிப்படை போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைப்பு. மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு ஜூன் 21ஆம் தேதி விடுமுறை அளிக்க முதலமைச்சர் உத்தரவு. முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் இலவம் பஞ்சுகள் வெடித்து காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. முத்தியால்பேட்டையில் 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.